தீபிகா மேடம் இங்க எப்படி வந்தாங்க? என்ன ஏது? அப்படிங்கிற எல்லா விஷயமும் கதிரேசனுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம இது எல்லாத்தையுமே பண்ணது மல்லி தான். மல்லியால தான் வந்து போலீஸ்க்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்க, அந்த வாசு அவங்கலாம் இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாரையுமே வந்து போலீஸ் புடிச்சதுக்கு காரணமே இந்த மல்லி தான். மல்லி தான் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, உண்மையிலேயே இப்போ மல்லி மேல செம்ம கோவத்துல இந்த கதிரேசன் இருந்துட்டு இருக்காரு. அதாவது ஏற்கனவே வந்து இந்த சுடர வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம போலீஸ் எங்க வந்து நம்மள புடிச்சிருமோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாரு. அதுவும் இல்லாம இங்க இந்த கேஸ்ல வந்து உண்மையான குற்றவாளி வந்து இந்த கதிரேசன் கிடையாது. அதாவது கதிரேசன் இந்த கொலைய பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ எல்லாரையும் அதாவது இதுக்கு முன்னாடி கவின வந்து தேடிட்டு இருந்தாங்க. கவின் ஒரு வேளை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா இந்த ரகு, ராஜேஸ்வரி அடுத்தபடியா பார்த்தா வந்து இப்போ கதிரேசன் இதுல சிக்கினாரு. கதிரேசனாவாச்சும் வந்து இந்த கொலைய பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கதிரேசனும் பண்ணல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிட்டதுனால இப்போ எல்லாரோட பேரும் அடிச்சுட்டு வந்து இப்போ மல்லி தான் வந்து இதுல முக்கியமா இருக்கிறது. ஏன்னா எங்க சுத்தி பார்த்தாலுமே கூட கடைசியில மல்லி கிட்ட தான் வந்து நிக்குது. மல்லி தான் இந்த கொலைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அதாவது இத்தனை நாள் வந்து மல்லி இந்த கொலைய பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ வந்து இதுக்கப்புறம் யார் பண்ணிருக்க போறா? கண்டிப்பா அப்படின்னா மல்லி தானே பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி மேல இது எல்லாமே திரும்ப ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி இப்போ மல்லிய தூக்கி போடுற ஜெயில்ல போடுறதுக்கு இந்த தீபிகா மேடம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து மல்லி எப்படியாச்சும் வந்து பழி வாங்கியே ஆகணும். என் தம்பிய கொன்னா அவளை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அடுத்தபடியா வந்து கதிரேசன் இருந்துட்டு, "ஏய் மல்லி உன்ன நான் சும்மா விட போறதில்ல. நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா மல்லிய இப்படி கிட்னாப் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த 3 ரவுடிங்களையும் வந்து விட்டுட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கதிரேசன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி "நீங்கலாம் மாட்டுனதுக்கு காரணம், நீங்கலாம் தர்ம அடி வாங்குனதுக்கு காரணம் அந்த மல்லி தான். மல்லிய போயிட்டு முதல்ல கடத்துங்கடா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. இவனுங்களும் போயிட்டு வந்து மல்லிய வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் இத்தன நாள் அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து இந்த நிஷாவுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா தன்னோட அக்கா மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்களோ, இப்போ தன்னோட அக்கா மாதிரியே வந்த இந்த சுடர் மேலயும் இப்போ வரைக்கும் வந்து பாசமா தான் இருக்காங்க. ஏன்னா தீபிகா மேடம் கேட்கும்போது நெறைய விஷயங்கள சொன்னாங்க. அதுவும் இல்லாம என் அக்கா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதாவது ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கோவம்லாம் இல்ல. அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே தன்னோட அக்கா மாதிரி தான் வந்து சுடரையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து கதிரேசன் வந்துட்டு இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிற எதையுமே சொல்லாம இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிஷா கிட்ட கேட்கும்போது வந்து, இந்த மாதிரி இந்த மல்லியால தான் இது எல்லாமே ஆகுறது. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இருந்து போட்டு வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தெளிவா சொன்னாங்க. ஆனா அடுத்த கட்டமா என்ன ஆச்சு? அடுத்ததா வந்து இப்போ நிஷா இருக்காங்க இல்லையா? நிஷாவுக்கு தான் நெறைய உண்மை தெரிய வரப்போகுது. ஏன்னா இப்போ கதிரேசன் வந்து அந்த ரவுடிங்க கிட்ட பேசுறான். அதாவது ரவுடிங்க வந்து சொல்றாங்க, இந்த மாரி மல்லிய கடத்தி நம்ம இடத்துல வந்து வச்சிருக்கோம் சார். என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கதிரேசன் கிட்ட கேட்கும்போது, கதிரேசன் வந்துட்டு அந்த மல்லிய அங்கேயே வச்சு வைங்க. அந்த மல்லியோட கதைய இன்னைக்கே முடிக்கிறோம். ஏற்கனவே சுடரோட கதைய முடிச்சுட்டோம். இந்த மல்லியோட கதைய முடிச்சா உங்களுக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி குடுத்த மாரி பேமெண்ட் வந்து குடுத்துர்றேன். அதுவும் இல்லாம அவள அங்கேயே வைங்க. நான் நேர்லயே வரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த கதிரேசன் ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நிஷாவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. என்ன நடக்குதுங்க? அதுவும் இல்லாம மல்லி எதுக்காக அப்பா கடத்தணும்? ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர அதிர்ச்சியோட வந்து இந்த நிஷா வந்து ஃபோன்ல பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆ இப்போ நிஷா இருக்காங்க இல்லையா? நிஷா இருந்துட்டு இந்த கதிரேசன பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு பக்கம் மல்லிய கிட்னாப் பண்ணது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க போகுது. இந்த கேஸ்ல வந்து என்னதான் அங்க சுத்தி, இங்க சுத்தி மல்லி கிட்டயே வந்தாலுமே கூட, மல்லி இதுல எந்த ஒரு தப்புமே பண்ணல. அதுவும் இல்லாம இந்த சுடர கொலை பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நோட் பண்ணியாச்சு. உண்மையிலே யாரு கொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது வந்து மல்லி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லி, இதுக்கு மல்லி அதாவது இதுக்கப்புறம் வந்து மல்லி உயிரோட இருந்தா அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு தான் சிக்கல். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கொலை கேஸ்ல போலீஸ் நம்மள வந்து ஃபைன் பண்ணிடுச்சு. அப்படி இருக்கும்போது, மல்லி தான் வந்து இந்த கொலைய பண்ணா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ வரைக்கும் மல்லி மேல தான் இருக்கு. மல்லிய கொன்னுட்டோம் அப்படின்னா, இந்த கேஸ் டோட்டலா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கதிரேசன் ஒரு பிளான பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம இப்போ நிஷா இருந்துட்டு பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதிரேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க.
மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தன்னோட பொண்ணு தானே, தன்னோட அப்பாவுக்காக தானே நிப்பாங்க அப்படிங்கிற மாரி கேட்டீங்க அப்படின்னா, மல்லிய மல்லிய வந்து முன்னாடி இந்த நிஷாவுக்கு பிடிக்காது. ஆனா இப்போ மல்லிய ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தன்னோட அக்கா பொண்ண வந்து எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நெறைய இடத்துல வந்து வெண்பாவ காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ தன்னோட அக்கா ரேணுகா எப்படியோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மல்லிய வந்து வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நிஷா வந்து இப்போ கதிரேசனோட உண்மையான சுயரூபத்த நேர்லயே போய் பார்க்க போறாங்க. ஏன்னா, இப்போ நம்ம மல்லிய கடத்தி வச்சிருக்கக்கூடிய, அதாவது கட்டி போட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து கதிரேசன் போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா, இவ்வளவு நேரமா வந்து யார் கடத்த சொன்னாங்க, என்ன ஏது அப்படின்ற மாரி மல்லிக்கு தெரிஞ்சாலும், மல்லியால எதுவுமே பண்ண முடியாம இருந்துட்டு இருக்காங்க. மல்லி சொல்லக்கூடிய விஷயம், என்னை எந்த மூலைக்கு கூட்டிட்டு போனாலுமே கூட, விஜய் கண்டிப்பா என்ன வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து குடுத்திருக்காங்க. அதே மாதிரி கதிரேசன் வந்துட்டு, "என் மல்லி உன்னால தான் ஆரம்பத்துல இருந்து அவ்ளோ பெரிய பிரச்சனையும், அதுவும் இல்லாம இந்த சுடரோட கேஸ்ல என்ன தூக்கி ஜெயில்ல வைக்கிறதுக்கு அவ்ளோ நீ பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இதுக்கு மேல நான் உன்ன சும்மா விட போறது கிடையாது. நான் உன்ன என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இங்க அவ்ளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அ இப்போ இந்த கதிரேசன் இருந்துகிட்டு, இனிமேலும் உயிரோட விடமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி மல்லிய கொல்றதுக்காக ரெடியா நின்னுட்டுருக்காங்க. ஆனா இதுல நிஷா தான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயத்தையே செய்ய போறாங்க. ஏன்னா, அடுத்ததா வந்து நம்ம விஜய்க்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் குடுத்து, நம்ம மல்லிய வந்து காப்பாத்துறதுக்கு உதவி பண்ண போறாங்க. இது உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.